சிவாய நம்ம இது வெள்ளி பிள்ளையா கடை 164 ராசிபட்ச நேர்காட்சி எக்ஸாம்பிள் பார்ப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பைரேட் ஸ்டோன். இந்த பைரேட் ஸ்டோன் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபேக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தங்கத்தோடைய டூப்ளிகேட் தங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது கல், தங்கம் வந்து மெட்டல். இது வந்து கல். இது வந்து முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். இது எங்கே வைக்கலாம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எந்த இடத்துல வேணால் வைக்கலாம். ஆனால் நம்ம டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அதை தொடணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன் வரும்ன்றதை நம்மளுடைய நிறைய குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பேக்கில், பர்ஸில், இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் வைக்கிற இடத்துல எங்கே வேணால் வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாரியாவது தொடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது இதில் நிறைய தரங்கள் வரும். 3 குவாலிட்டி வரும். நம்மக்கிட்ட இருக்கிறது கிரேட் 1 குவாலிட்டி மட்டும்தான் வச்சுருக்கோம். லோ குவாலிட்டிலாம் நம்ம விற்கிறதில்ல. ஏன்னா விலை கம்மியாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி வாங்கி வச்சா இதோடைய தரம் குறைஞ்சிரும், வைப்ரேஷன் குறைஞ்சிரும். அதனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் ரேட் அதிகம் தான். எல்லாருமே கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இது இதை பற்றி நம்மளுடைய வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். www.vellippuliyarkadai.com அப்படின்ற வெப்சைட்டில் இந்த ஸ்டோனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். எங்கே வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ நான் சொன்னது அதில் இருக்கும். நமக்கு தேவை இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது புது அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.